Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். களப்பணி ஆட்டினது மூலமா கீழே இறங்கி வரணுச்சு. அந்த மேலேயே இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் வந்து கீழே இறங்கி அந்த 14 வார்டுக்கும் திருத்துவா போன்னு இருந்துச்சு பாக்குறோம். அந்த அளவுக்கு சுந்தர் சி வந்து அங்க கடுமையான ஒரு போட்டியை கொடுத்தார். சோ சுந்தர் சி வெல்வாரா இல்லையாங்கிறது தெரியாது. அதெல்லாம் நமக்கு வந்து எல்லா ரவுண்டும் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். பட் வந்து கடுமையான போட்டியை ஏற்படுத்துறாங்க பாக்குறோம். அந்த போட்டி ஏற்படுத்துற விளைவை நம்ம இப்ப கண்கூடா பாக்குறோம். சுந்தர் சி அவர்கள் மதுரை மத்திய தொகுதியில் முன்னிலை பெறுகிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் காசே கொடுக்காம கடந்த மாதிரி ஜெயிச்சாருங்கிற மாதிரி பேர் வாங்கின திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பின்னடை செஞ்சுக்கான பாக்குறோம். காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியுடைய திரு சீமான் வந்து பின்னாடி சந்திக்கிறார். நோ சர்ப்ரைஸ், பெரிய பிரேக்கிங்காக ரொம்ப சர்ப்ரைசிங்கா ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியும் தான். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது திமுக கூட்டணி 29 தொகுதியில் முன்னிலை வைக்கக்கூடியதும், அதிமுக கூட்டணி 22 தொகுதியில் முன்னிலை வைக்கிறதும், தாவேகா 16 தொகுதியில் முன்னிலை வைக்கிறது பார்க்கிறோம். KN நேரு போன்ற மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஹோல்ட் இருக்கக்கூடியவர்களை வந்து பின்னடை வச்சாங்க அப்படிங்கிற பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோவை வடக்குல வந்து பாஜக வேட்பாளர் வானே சீனிவாசன் பின்னடைவை சந்திக்கிறார். கோவை வடக்குல பாஜக வேட்பாளர் வானே சீனிவாசன் பின்னடை சந்திக்கிறார். இது எல்லாமே இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முன்னிலை வைக்கக்கூடியது பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் விஜய் முன்னிலை வைக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக தாவேகா 18 தொகுதியில் முன்னிலை வைக்கக்கூடியதும், அதிமுக கூட்டணி 24 தொகுதியில் முன்னிலை வைக்கக்கூடியதும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 31 தொகுதியில் முன்னிலை வைக்கக்கூடியது பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல ஆச்சரியமான நம்பர்கள் வந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கவுண்டிங் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற பார்க்கிறோம். சோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் கவுண்டிங் மிஷின் ஆரம்பிச்சப்போ நமக்கு வந்து ஆச்சரியமா வந்து கோவை வடக்குல பாஜகவுடைய வானே சீனிவாசன் வந்து முன்னிலை பெறாங்க. ட்ரெண்ட் வந்து வானே சீனிவாசன் பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். அதே மாதிரி சாத்தூர்ல நயினார் நாயந்திரன், செல்வ பெருந்தகை அவங்க ரெண்டுமே பின்னடைவு, மதுரையில செல்லூர் ராஜ் பின்னடைவு, காரைக்குடியில சீமான் பின்னடைவு, அவினாசியில மத்திய அமைச்சர் பாஜக வேட்பாளர் முருகன் பின்னடைவு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்ட் இருக்கக்கூடியவங்க பார்க்கிறோம். நம்ம வந்து கேரண்டியா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு வந்து அவினாசி தொகுதியில அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. அந்த இடத்துல வந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் முருகன் வந்து போட்டிட்டார். அவர் இங்கு பின்னடைவு சந்திக்கிறார் பார்க்கிறோம். காரைக்குடியில நோ சர்ப்ரைஸ், கடுமையான 4 முறை போட்டி அந்த இடத்துல சீமான் பின்னடைவு சந்திக்கிறார். மதுரையில செல்லூர் ராஜ் அவர்கள் மூக்க அழகிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே வந்து வெற்றி பெற்றவர், அவர் பின்னடைவு சந்திக்கிறார் பார்க்கிறோம். சாத்தூர்ல பாஜகவுடைய மாநில தலைவர் தொகுதி மாறி திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி சாத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய அவர் வந்து பின்னடைவு சந்திக்கிறார் பார்க்கிறோம். அண்ட் செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர்ல அவரும் பின்னடைவு சந்திக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். சார், சென்னை வந்து திமுகவோட கோட்டையாக இருந்தது. அதில் நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தாவேகா வந்து பெரிய அளவுக்குல வந்து அதில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகா சென்னையில் நிறைய இடத்துல லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்ப க்ளோஸாக 25, 25, 24 அப்படிங்கிற மாதிரி லீடிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் இன்னும் வந்து பின்னடைவில் இருக்காரு. திமுக அமைச்சர்கள் நிறைய இடத்துல வந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆலந்தூர் எங்கள் தொகுதி, அங்கே வந்து திரு தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு. ஹரிஷ் அப்படிங்கிறவர் அங்கே தாவேகா வேட்பாளர், அவர் வந்து தொடர்ந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு. அங்கே அதிமுக வேட்பாளர் வந்து சரவணன். இங்கே சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலையில் பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிங்கிற இது வந்திருக்கு. சோ திமுக இதெல்லாம் வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள் பாத்துங்க. ஏவா வேலுலாம் வந்து திருவண்ணாமலையில இத்தனைக்கு வந்து பாஜக தான் போட்டிட்டு நினைக்கிறேன் எதிரே நாட்டுறாங்க வந்து. சோ வந்து அது வந்து உதயசூரியன் விசஸ் தாமரைன் வரும்போது பாஜகவுடைய வந்து இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாங்கன்னு பாக்குறோம். சோ வந்து கொளத்தூர் தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முன்னிலை பெறுகிறார்கள் பாக்குறோம். அது வந்து பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. நம்ம வந்து அருண் வந்து ரொம்ப சரியா குறிப்பிடல, வாரணாசியில எப்படி வந்து 2 ரவுண்ட்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி பின்னடை செஞ்சாரோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஏன்னா கொளத்தூர்லயோ எடப்பாடியிலயோ தொண்டாமுத்தூர்லயோ இது மாதிரி தொகுதியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தொகுதி தான் திருவண்ணாமலை. முன்னிலை உதாரணத்தை நம்ம வந்து எப்படி வாரணாசி தொகுதியில உத்தரப்பிரதேசத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2024 தேர்தலில் ஒரு 2 ரவுண்ட்ல பின்னாடி செஞ்சார். அது மாதிரி ஒரு ரவுண்ட்ல பின்னாடி சந்திச்சு பார்க்கிறோம். திரும்பவும் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம் கொளத்தூர் தொகுதியில. சோ வந்து இது மாதிரி மாறி மாறி வரக்கூடிய விஷயம் என்ன முக்கியமான மேட்டர்னா பின்னடைவு 1 ரவுண்டா 2 ரவுண்டாங்கல பின்னடைவுலாம் சந்திக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் பார்க்கிறோம். அந்த கொளத்தூர்ல அவர் பின்னடைவை சந்திச்சு இப்ப வந்து திரும்ப முன்னிலை வந்து அமைச்சர் சிவசங்கர் திரும்ப முன்னிலைக்கு வந்துட்டாரு தமிழக முதலமைச்சர் பார்க்கிறோம். சேப்பாக்கம் திருவள்ளிக்கல திரு உதயநிதி பின்னாடி சந்திக்கிற பார்க்கிறோம். அதே போல தான் நீங்க குறிப்பிட்ட திருச்சி மேற்குல வந்து KN நேரு பின்னாடி சந்திப்பாரா அப்படி ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த மாதிரி திருவண்ணாமலையில திரு வேலு அவர்கள் வந்து பின்னாடி சந்திச்சிருக்காங்க, மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல மதுரை மத்திய தொகுதியில இயக்குனர் சுந்தர் சி வந்து முன்னிலை பெறார், 2 ரவுண்ட்ல முன்னிலை பெறார் பார்க்கிறோம். அண்ட் இவர்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பின்னாடி சந்திக்கிறார் பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக எதிர்பார்க்க விஷயமா இருக்கு. அதே போல திரு எல் முருகன் அவர்கள் அவர் அவினாசி தொகுதியில் பின்னாடி சந்திக்கிறாருங்கிறது மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். விருதுநகர்ல தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் முன்னிலை. விருதுநகர்ல தான் வந்து அவங்க விருதுநகரும் விருதாச்சலமும் அவங்க வந்து தேமுதிக ஸ்ட்ராங்கா வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலைமையில விருதுநகர்ல தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அவர் முன்னிலை வகிக்கிறாரு. தேமுதிக நிக்கிறாரு. அவர் வந்து முன்னிலை பெறாரு அப்படிங்கறது பாக்குறோம். சாத்தூர்ல நயினார் நாயந்திரன் பின்னாடி சந்திக்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவரை போலவே இன்னொரு தேசிய கட்சியில மாநில தலைவர் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர்ல திரு செல்வ பிறந்தகை அவர் பின்னாடி சந்திக்கிறார் பார்க்கிறோம். 2 முறை சட்டமன்றத்திலும் 2 முறை பாராளுமன்றத்திலும் போட்டியிட்டு 3 முறை வெற்றி வாய்ப்பை இழந்த இந்த முறை 4ஆம் முறையாக போட்டியிடக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் அவினாசி அதிமுகவுடைய கோட்டை அந்த இடத்துல வந்து பின்னாடி சந்திக்கிறார் பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் பார்க்கிறோம். முதுகுளத்துல ராஜகண்ணப்பன் பின்னாடி சந்திக்கிறாரு, ஆலந்தூர்ல தாமோன் பின்னாடி சந்திக்கிறாரு, சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் பின்னாடி சந்திக்கிறாரு, காட்பாடியில துரைமுருகன் பின்னாடி சந்திக்கிறாரு பார்க்கிறோம். திருவண்ணாமலையில வேலு பின்னாடி சந்திக்கிறாருங்கலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயமா பார்க்கிறோம். சென்னையில நம்ம சொன்ன மாதிரி சென்னை திமுகவோட கோட்டையா இருந்த இடத்துல 6 தொகுதியில 16 தொகுதியில 6 தொகுதியில வந்து தாவேகா முன்னிலை வகிக்குது. சென்னையில அவங்க கண்டிப்பா ஓட் பிரேக் பண்ணுவாங்க, திமுகவோட கோட்டையில வந்து அவங்க ஓட்ட போடுவாங்கன்னு சொல்ற இடத்துல சென்னையில வந்து அண்ணா நகர், சேப்பாக்கம், பெரம்பூர், தீநகர், ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் தொகுதிகளில் வந்து 6 தொகுதிகளில் தாவேகா வந்து முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கு. சென்னையில் வந்து திமுகவோட கோட்டை, அதுல 6 தொகுதிகளில் வந்து திமுக வந்து முன்னிலை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பாக்குறோம். கேரளத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்படியே நான் ஒரு ரவுண்ட் வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல போயிட்டு வந்துறேன். கேரளத்துல பாத்தீங்கன்னா வலதுசாரியா இருக்கக்கூடிய யூடிஎஃப் அலையன்ஸா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி 70 தொகுதியில முன்னிலை வைக்கக்கூடிய பாக்குறோம். 3 தொகுதிகள் பின்னாடி 57 தொகுதியில வந்து இடதுசாரிகள் வந்து அங்க பின்னாடி சந்திக்கிறாங்க. முதல் முறையா அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 67 தொகுதிகளோட பின்னாடி சந்திக்குது. காங்கிரஸ் கட்சி கூட்டணி வந்து 70 தொகுதியில முன்னாடி சந்திக்குது பாக்குறோம். பாஜக எந்த தொகுதியிலுமே முன்னிலை பெறல அப்படிங்கிற பாக்குறோம். as on date as on now இப்படி பார்க்கிறோம். வேறஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 88 தொகுதியில முன்னிலை சந்திக்கிறது. பாஜக கூட்டணி 128 தொகுதியில கிட்டத்தட்ட 40 தொகுதி டிஃபரன்ஸ்ல வந்து பாஜக கூட்டணி முன்னிலை பெறுது. சோ வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிளியர் எட்ஜ் கிடைக்கும். நம்ம பார்த்தோம் முதல்ல புதுச்சேரியிலும் கேரளத்திலும் ஒரு கிளியர் பிக்சர் இருந்துச்சு. அண்ட் கேரளத்திலும் புதுச்சேரியிலும் அசாம்லயும் கிளியர் பிக்சர் இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளத்திலும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கிறாங்க. அஸ்ஸாம்ல பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கிறாங்க. அதே போல இன்ட்ரெஸ்டிங்கா வெஸ்ட் பெங்கால்லையும் ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கிறா பாக்குறோம். வெஸ்ட் பெங்கால்ல ஸ்ரீபெரும்புதூர்ல சாரி சார் 3வது இடத்துல இருக்கார் செல்வ பிறந்தகை அவர்கள். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அவருடைய அந்த ஆன்டி கமர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பாக்குறோம். பாஜக கூட்டணி மேற்கு வங்கத்துல 131 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 89 தொகுதிகளையும் முன்னிலை வைக்கக்கூடியது பாக்குறோம். வெஸ்ட் பெங்கால்ல கேரளத்துல 70 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கிறதும் 65 தொகுதியில் பின்னடைவாக 65 தொகுதியில் இடதுசாரி முன்னணி வந்து முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். நமக்கு கிளியரா நம்ம பிக்சர் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் விட ரொம்ப பெரிய அளவில் எடுக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அஸ்ஸாம்ல, புதுச்சேரியில மேற்கு வங்கத்துல 3லையுமே ஒரு கிளியர் பிக்சர் எடுக்கிறான்னு பாக்குறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 3 இடங்கள்ல முன்னிலை பெறுது. கேரளத்துல எந்த வாய்ப்புமே கிடையாதுங்கற பாக்குறோம். கேரளத்துல வந்து சிங்கிள் டிஜிட்ல ஏதாவது பெரிய விஷயமா பாக்குறோம். 5 தொகுதியில இருக்காங்க கேரளத்துல வரைக்கும். அங்க வந்து ஒரு பெரிய நம்பர் வந்து அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்க கம்மியா பாக்குறோம். அங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா கடுமையான போட்டி 65-70ங்கிற மாதிரி வந்து நிக்கிறா பாக்குறோம். வேற அஸ்ஸாம்ல, வெஸ்ட் பெங்கால்ல, புதுச்சேரியில 3 கிளியர் பிக்சர் கிடைக்குது. தமிழ்நாட்டிலையும் கேரளத்திலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மிக முக்கியமான தலைகள் நம்ம வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில அவர் முன்னிலை வைக்கிறார் பார்த்தோம். அவர் இங்க இருந்து திரு செந்தில் பாலாஜி தொகுதி மாறினோடனே நிம்மதி அடைஞ்சவர் அவரா தான் இருப்பாருங்க பாக்குறோம். சோ அவர் வந்து அங்க முன்னிலை வைக்கக்கூடிய நம்ம பாக்குறோம். கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னிலை பெறப்படி பாக்குறோம். அவினாசில மீண்டும் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலை வைக்கிற பாக்குறோம். சோ வந்து அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன போல அவினாசியில வந்து பாஜக வந்து தோற்று வச்சுக்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவினாசியில பாஜக தோற்றால் தமிழ்நாடு முழுக்க தேசிய ஜனநாயக தோற்றுச்சு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவினாசி வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே பெல்ட். நீங்க போய் நான் போய் ரெட்டையில போட்டி ராணிப்பேட்டையில அமைச்சர் காந்தி பின்னடைவு தாவேகா முன்னிலை அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி அடுத்த அமைச்சர் காந்தி வந்து ராணிப்பேட்டையில பின்னடைவுல இருக்காரு. அங்கேயும் தாவேகா முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற பிரேக்கிங் வந்திருக்கு. 38 அப்படின்னு சரிசமமா வந்திருக்கு. இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா முன்னிலையில 38 அப்படின்னு க்ளோஸா இருக்கு. தாவேகா வந்து 34 தொகுதிகள் லீடிங்ல இருக்கு. அதுல சென்னையில மட்டுமே 6 தொகுதிகள்ல இருக்கு. நிறைய திமுக அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். துரைமுருகன் அவர்கள், காந்தி அவர்கள், தாமோ அன்பரசன் அவர்கள், செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில 3வது இடத்துல இருக்காரு. அவர் வந்து நான் இதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிடுவேன், ஏன்னா நான் தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. மாநில தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா முதல் சுற்றில் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
முன்னிலை. அது பின்னடைவு சந்திச்சாருங்குது அப்படிங்கிறதே ஒரு பிரேக்கிங் நியூஸ். பட் திரும்ப அவர் வந்து முன்னாடி வந்துட்டார், முன்னிலையில் வந்துட்டார். ரொம்ப க்ளோஸ் காலாக போயிட்டு இருக்கு. 38-34 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதில் வந்து எப்படி போயிட்டு இருக்கு. முதல் சுற்றில் சிவசங்கர் முன்னிலை, குன்னம்ல வந்து சிவசங்கர் பின்னடைவில் இருந்தல, திரும்ப வந்து அவர் முன்னிலை வந்திருக்காரு. ரொம்ப கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது. கேரளம்ல வந்து பாஜக இன்னும் 3 இடத்துல தான் வந்து லீடிங்கில் இருக்குது. மேற்கு வங்கம்ல ரொம்ப கிளியராக வந்து அவங்க வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. 96 இடத்துல வந்து அவங்க முன்னிலையில் இருக்காங்க. திரிணாமுல் வந்து 80 இடத்துல முன்னிலை இருக்குது. காங்கிரஸ் வந்து அங்கே வெறும் 4 இடத்துல தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரளம் ரொம்ப அவங்க க்ளோஸாக பார்க்கப்பட்ட தொகுதி. புதுச்சேரியில் வந்து 10 இடத்துல பாஜகவோட கூட்டணி வந்து முன்னிலையில் இருக்குது. கேரளம் வந்து UDF 39, LDF 19, BJP 5 அப்படிங்கிற நிலைமையில போயிட்டு இருக்கோம். திருச்சி கிழக்கு திரும்ப வந்திருக்கு. திருச்சி கிழக்குல வந்து முதல் சுற்றில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை. திருச்சி கிழக்குல அவர் பின்னாடி இருந்தாரு. இப்ப முதல் சவால் வாக்குகள்ல வந்து பின்னாடி இருந்தாரு. இப்ப வந்து முன்னிலை வைக்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இதுல வந்து முன்னிலையில இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆப்வியஸ்லி அவர் வந்து 6000 வாக்குகள் பெற்று அவர் வந்து லீடிங்ல இருக்காரு எடப்பாடியில. திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லயும் திரு விஜய் அவர்கள் முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. திருச்சி கிழக்குல வந்து விஜய் முன்னிலை வைக்கிறாரு. அதே சமயத்துல வந்து ராணிப்பேட் தாண்டி இருக்கு சார். 40 தொகுதியில் அதிமுக லீடிங் வந்திருக்கு. ஆமா, அதிமுக வந்து முதல் முறையாக ஒரு எட்ஜ் எடுக்கிற பாக்குறோம். அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல 40 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடிய பாக்குறோம். திமுக கூட்டணி 38 தொகுதியில முன்னிலை வைக்கிற பாக்குறோம். தாமேக வந்து 34 தொகுதியில முன்னிலை வைக்கிற பாக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெனட்ரேஷன் கொடுத்திருக்க. 44 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முன்னிலை, 38 தொகுதியில திமுக கூட்டணி முன்னிலை, தாவேகா வந்து 34 தொகுதியில முன்னிலைங்கிற பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துமா தனியா பார்க்கும். திருச்சி கிழக்குல வந்து விஜய் வந்து முன்னிலை பெறுகிறார் பாக்குறோம். ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி, பல அமைச்சர்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய சந்திக்கிறாங்க. அந்த ரிசல்ட் வந்து அதுல காட்டு நம்ம பாக்குறோம். 44-38 போய் நிக்குது. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் டிஃபரன்ஸ்ல அதிமுக கூட்டணி முன்னிலை பெறக்கூடியது பாக்குறோம். அதனாலுடைய விளைவாகத்தான் ராணிப்பேட்டையில அதிருப்தியை சந்தித்திருக்கிறார் அமைச்சர் காந்தி அவர்கள். பின்னாடி சந்திக்கிறார். தாவேகா அங்க முன்னிலை பெறுகிறது. அவினாசியில பின்னடைவை சந்தித்திருந்த திரு அமைச்சர் எல்முருகன் வந்து மீண்டும் முன்னிலை பெற்றிருக்கார் பாக்குறோம். ஆனால் திருவண்ணாமலையில திரு ஏவ வேலுவர்கள் அமைச்சர் தொடர்ந்து பின்னடைவு சந்திக்கிறார் அப்படிங்கிற பாக்குறோம். ஸ்ரீபெரும்புதூர்ல மாநில காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப்பந்தையை நீங்கள் குறிப்பிட்ட போல 3வது இடத்துக்கு போயிருக்கார் பாக்குறோம். சென்னையில மொத்தம் 6 தொகுதியில வந்து தாவேகா முன்னிலை பார்க்கணும். ஏற்கனவே பலமுறை கருத்து கணிப்புலையும் மற்ற இடங்களையும் சொல்லியிருக்கோம். வந்து திமுகவுடைய கோட்டையில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட்டையை போட்டிருக்கக்கூடியதா தாவேகா நம்ம பார்க்கிறோம். அது வந்து 6 தொகுதியில வந்து முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். அந்த சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சைதாப்பேட்டை மாதிரி பல இடங்கள்ல வந்து ஒரு பெரிய பெனட்ரேஷன் உள்ள கொடுத்து வந்து வெற்றி வாய்ப்புல கம்ப்ளீட்டா மாத்தி கொடுக்கிற இடத்துல பார்க்கிறோம். நம்ம எழும்பூர் தொகுதியில தாவேகாவுடைய ராஜ்மோகன் செய்தி தொடர்பாளர் எல்லா கூட்டங்களையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய முகம், அவர் வந்து முன்னிலை பெறக்கூடிய பார்க்கிறோம். திமுகல தமிழன் பிரசன் அங்க போட்டி இருந்தாரு. பட்டியலத்தவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த இடத்துல திரு ராஜ்மோகன் முன்னிலை பெறார் அப்படிங்கிற பார்க்கிறோம். கோவை வடக்குல பாஜகவுடைய வானதி சீனிவாசன் வந்து பின்னடைவு சந்திச்சு திரும்ப வந்து முன்னிலை பெறாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். ஓரளவு பின்னாடி சந்திச்சாங்க, அப்புறம் முன்னிலை பெறாங்க. அதே மாதிரி குன்னம் தொகுதியில அமைச்சர் சிவசங்கர் முன்னிலை பெறாருங்கிற பார்க்கிறோம். ஓவராலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு. டர்ன் அண்ட் ட்விஸ்ட் போயிட்டு இருக்கு பார்க்கிறோம். கடுமையான போட்டி ஓடிட்டு இருக்கு. 44 தொகுதிகளில் வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணி முன்னிலை பெறுவது, 39 தொகுதியில் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி முன்னிலை பெறுவதும் விட்டேனா பார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான போட்டி ஏற்படுத்தி 35 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை கொடுக்கிற பார்க்கிறோம். வந்து மும்முனை போட்டினா ரியல் மீன்ஸ் மும்முனை போட்டி நம்ம பார்க்கிறோம். 44, 39, 35 6 தொகுதி, 5 தொகுதி, 4 தொகுதி டிஃபரன்ஸ்ல கடுமையான போட்டி ஏற்படுத்தி இருக்காங்க பார்க்கிறோம். சார், அஸ்ஸாம்ல வந்து ரொம்ப கிளியர் பிக்சரா வந்து 59 இடத்துல வந்து லீடிங்ல இருக்காங்க. கடந்த முறை பெற்றதோட 13 இடங்கள், 14 இடங்கள் கூட பெற்று 60 இடங்கள்ல வந்து பாஜக லீடிங்ல இருக்கு. ஸோ அஸ்ஸாம் வந்து ஒரு கிளியரான தீர்ப்பை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது பார்க்கிறோம். பிஜேபி வந்து அங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 60 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க. கடந்த முறை பெற்றதோட 18 இடங்கள் வந்து லீடிங்ல இருக்காங்க. காரைக்குடியில முதல் இடத்தில் சீமான் 3ஆம் இடம். அங்க வந்து தாவேகா வேட்பாளர் பிரபு முன்னிலை. காரைக்குடியில சீமான் அவர்கள் 3ஆம் இடத்துல இருக்காரு. தாவேகா வேட்பாளர் அங்க வந்து முன்னிலையில் இருக்காரு. நம்ம பார்த்தோம் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போன சில இடத்துல வந்து காரைக்குடி ரொம்ப முக்கியமான இடம். அங்க போய் பிரச்சாரம் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அவர் வந்து குளத்தூருக்கு போக மாட்டாரு, எடப்பாடிக்கு போக மாட்டாரு, இங்க மட்டும் வந்து பண்ணாங்க. வந்து எப்படியாவது வந்து சீமான தோற்கடிச்சோம் அப்படிங்கிற அவருடைய முக்கியமான எண்ணம் இருக்கு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பாக்குறோம். சோ வந்து தாவேகா பல இடங்கள்ல முன்னிலை பெறக்கூடியது பாக்குறோம். நம்ம வந்து இங்க சர்ப்ரைசிங்கா தாவேகா 45 இடங்கள்ல லீடிங்ல இருக்கு. இப்ப அதிமுக 43, திமுக 36. கடுமையான மும்முனை போட்டி. அதான் நம்ம வந்து இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் தான். நம்ம முதல்ல வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான எட்ஜ்ல இருந்த பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிமுக ஒரு எட்ஜ் எடுக்கிற பாக்குறோம். இப்ப தாவேகா ஒரு எட்ஜ் எடுக்க போறோம். நீங்க மூணையும் கூட்டு பாத்தீங்கன்னா 234 வராது. அது புரிஞ்சுக்க வேண்டிய மேட்டர். மூணையும் கூட்டினா 120 கிட்ட தான் வந்து நிற்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்பதான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இது வந்து அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து அஸ்ஸாம்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது, புதுச்சேரியில ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது,
கேரளத்திலுமே கூட லேசா இப்ப கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் கிளியர் பிக்சர் கிடைக்கும். இந்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து யார் வெல்வாங்க அப்படிங்கிற கிளியர் ஆயிடுது. எப்படி எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் கணிச்சது போல தமிழ்நாடு தான் ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ வந்து கிளியரா நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நிலைமை இருக்கக்கூடிய பாக்குறோம். நம்ம வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பின்னாடி சந்திக்கிறார் பாக்குறோம். 849 வாக்குகள் வந்து பின்னாடி சந்திக்கிறாரு. VS பாபு வந்து முன்னாடி சந்திக்கிறார். அங்க VS பாபு வந்து அங்க முன்னிலை பெறாரு. 846 வாக்குகள் பின்னாடி போறாரு. கிட்டத்தட்ட 1000 ஓட்டு வந்து பின்னாடி போறதுங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸா பாக்குறோம். கொளத்தூர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி சந்திக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பரா பாக்குறோம். பாபு தாவேகா வேட்பாளர் அவர் முன்னிலை வகிக்கிறாரு கொளத்தூர் தொகுதியில. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்டாலின் வந்து முன்னிலையில இருந்தாரு. திரும்ப இப்ப வந்து தாவேகா வந்து முன்னிலை அடைஞ்சிருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய மத்த மாநிலங்களா நம்மளுக்கு ஒரு கிளியர் கட் தெரிஞ்சது யார் முன்னிலை இருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம கேரளத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா காங்கிரஸ் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதியில் முன்னிலை பெறாங்க. இடதுசாரி கட்சிகள் வந்து 59 தொகுதியில முன்னிலை. அண்ட் காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி வந்து 76 தொகுதியில முன்னிலை. அப்படியே நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா 135 தொகுதிகள் வந்து பாஜக முன்னிலை கூட்டணி. திரிணாமுல் காங்கிரஸ் 98 தொகுதிகள், கிட்டத்தட்ட 40 தொகுதி டிஃபரன்ஸ் இருக்காங்க. சோ இந்த ரெண்டு இடத்துலயும் கிளியரா பிக்சர் கிடைக்கிற பாக்குறோம். அதே மாதிரி வந்து புதுச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிற நம்ம பாக்குறோம். அசாம்ல வந்து 69-19 போய் நிக்கிறாங்க. 69 தொகுதியில் பாஜக கூட்டணி முன்னிலை, 19 தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை. சோ வந்து இந்த 19ங்கிறது வந்து 70 மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ அசாம்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது, புதுச்சேரியில ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. கேரளால ஜஸ்ட் வந்து முன்னிலை இருக்காங்க, ஒரு 10 சீட் முன்னிலை இருக்காங்க. பட் வந்து காங்கிரஸ் கட்சி தான் முன்னிலை வைக்குங்கிற பாக்குறோம். புதுச்சேரியில வந்து முன்னிலை வைக்கக்கூடிய பாக்குறோம் பாஜக கூட்டணி. முன்னிலை வகிச்சிட்டு இருந்த எல் முருகன் இப்ப பின்னடைவு சந்திக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அங்க நம்ம ஏற்கனவே கவனிக்கணும், திரு எல் முருகன் போட்டியிடக்கூடிய அவினாசி, திரு ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா முன்னிலை பின்னிலை மாறி வந்துருக்கு. இத்தனைக்கும் கொளத்தூர் வந்து திமுகவுடைய கோட்டை, திமுகவுடைய தலைவர் தான் போட்டியிடார். அவினாசி வந்து அதிமுகவுடைய கோட்டை, தாமக்கு கொடுக்கப்பட்டது, தாமரை சின்னத்துக்கு கொடுக்கப்பட்டது. அங்க திரு தனபாலன் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் அவர் உடம்பு முடியாம இருக்கு, என்னை யாருமே பார்க்கலன்னு சொன்னாரு. அவருடைய மகன் போய் சந்திச்சார். அவருடைய மகன் வந்து அப்புறமா வெளியே போய் வந்து வேற இடத்துல போட்டிடுறாரு பாக்குறோம். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. சோ வந்து அந்த இடத்துல வந்து வந்து அவருக்கு ஒரு சிம்பத்தி நம்ம பாக்குறோம். உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டை வந்து கட்சி மாறினா என்ன ஆகும்னா, செங்கோட்டையனுக்கான ஒரு ஓட்டு இருக்கு, அதிமுகக்கான ஒரு ஓட்டு இருக்கு, திமுக மூணா பிரிவு பாக்குறோம். வேற அவினாசியில வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட்டு இருந்த போது அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே போட்டிடாம தாமரை போட்டிட்டு வேற ஒரு அவருடைய மகனார் முன்னாள் போட்டிட்டு வெற்றி பெற்ற சபாநாயகர் அவருடைய மகன் வந்து இறந்து போட்டியிட வந்து ஒரு பெரிய முக்கியமான சேலஞ்ச் ஏற்படுத்துது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப சர்ப்ரைசிங்கா, ரொம்ப ஷாக்கிங்கா அவினாசியில திரு எல் முருகன் பின்னடைவு சந்திப்பதும், கொளத்தூர்ல திரு ஸ்டாலின் பின்னடைவு சந்திப்பு நடக்குது. நிறைய அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த மாதிரி பின்னடைவு சந்திக்கிறாங்க பாக்குறோம். ரொம்ப சர்ப்ரைசிங்கா விஷயம் வந்துட்டு இருக்கு பாக்குறோம். விருதாச்சலம்ல முதல் சுற்றுல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முன்னிலை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வகிச்சாருன்னு பார்த்தோம். சோ அம்மா பையன் 2 பேருமே வந்து தேமுதிகல முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. 10 தொகுதியில தேமுதிக போட்டிட்டு இருந்தது. அதுல வந்து விருதாச்சலமும் விருதுநகரம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது. ஏன்னா அதுல அவங்க 2 பேரும் போட்டிடுறாங்க. சோ விருதாச்சலத்துல வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட இடம், அங்க வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க. இப்ப திரும்ப க்ளோஸ் லீட் பார்த்தோம்னா தாவேகா வந்து 55 இடம், அதிமுக 46, திமுக இப்ப 3rd பொசிஷன்ல இருக்கு, 37 பொசிஷன் அப்படின்னு போயிருக்கு. இந்த இடங்கள் வந்து மதுரையில தாவேகா முன்னிலை அப்படின்னு வந்து பிடிஆர் சுந்தர் சி பின்னடைவு தாவேகா முன்னிலை அப்படின்னு வந்திருக்கு. மாத்தி மாத்தி வந்து இடத்துல மதுரையில இப்ப தாவேகா வந்து தமிழ்நாட்டுல ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 55 தொகுதியில முதலிடம் பெற்றிருக்குங்கிற பாக்குறோம். 46ல 2வது இடமா வந்து அதிமுக கூட்டணி வந்து இவருக்கு பாக்குறோம். 10 தொகுதிகள் கிட்டத்தட்ட பின்னடைவுல திமுக கூட்டணி 37 இடங்கள்ல இருக்கிற பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல ஓவராலா கூட்டணி 150 சீட்டுக்குள்ள தான் வரும். சோ 234 இருக்குங்கிறத பாக்குறீங்க. பல இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் வந்து மெதுவா தான் வந்து நிற்கும். ஒட்டுமொத்தமா 234 தொகுதிகள் இருந்தாலும் 66 வாக்கு எண்ணும் மையங்கள் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். 234 தொகுதிக்கு 66, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலுமே 3 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆவரேஜா வச்சிருக்காங்க. நீங்க பாக்குறோம் அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒன்னொன்னா லேட்டா வரும். ஒவ்வொரு ரவுண்டா பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதா நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த டிஃபரன்ஸ் வந்து திண்டுக்கல்லையும் ஐபி செந்தில்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் 2 பேரும் பின்னடைவு தாவேகா முன்னிலை அப்படின்னு வந்திருக்கு. ஆமா, ஏன்னா கடுமையான போட்டி ஏற்படுத்தாங்க. இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் 1977க்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு வலுவான 3வது ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தது. அதனால யாரால 1, 2 மட்டும் இல்ல 3 கூட ஜெயிக்கலாங்கிற பல முறை சொல்லியிருக்கோம். அப்ப திண்டுக்கல்லை பொறுத்தளவுக்கு வந்து சீனிவாசனுடைய கோட்டை தொகுதி அங்க வந்திருக்காரு. அங்க வந்து ஐபி செந்தில்குமாரோட மகன் தொகுதி மாதிரி பழனியில போட்டிட்டு இருந்தார் போன முறை. இந்த மாதிரி தொகுதி மாதிரி வந்திருக்காரு. 2 பேருமே காசு கொடுப்பாங்க, 2 பேருமே செல்வாக்கு இருக்கு, 2 பேருமே சமூக பின்புலம் இருக்கு. எல்லாமே ஈக்குவலா வரும்போது 2 பேரும் மேஜர் ஓட்ட பிரிக்கும் போது உள்ளது இன்னொருத்தர் உள்ள வந்துருவாருங்க பாக்குறோம். அந்த மாதிரியான விஷயம் தான் நீங்க திண்டுக்கல் பாக்குறீங்க. இந்த மாதிரி
ராதாபுரம்லயும் அப்பாவு பின்னடைவு தாவேகா நோ சர்ப்ரைஸ். எவ்வளவு இடங்கள்ல வந்து முக்கியமான பிரமுகர்கள் பூரா பின்னடைவு சந்திக்கிறாங்க பாக்குறோம். அவினாசியில வந்து எல்முருகன் பின்னடைவு சந்திக்கிறாரு, குளத்தூர்ல ஸ்டாலின் பின்னடைவு சந்திக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா சாரி சார், அமமுக முன்னிலை மன்னார்குடியில டிஆர்பி ராஜா பின்னடைவு சந்திக்கிறார். அங்க வந்து அமமுக போட்டி போன ரவுண்ட்ல தபால் வாக்குகள் வந்து டிஆர்பி ராஜா முன்னிலைச்சார். மன்னார்குடிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம், நாங்க கூட நிறைய விஷயம் மன்னார்குடிங்கிறதே வந்து ஏடிஎம்கே தான் அஃபிலியேட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க ஒரு முறை கூட ஏடிஎம்கே ஜெயிச்சதே இல்ல. ரொம்ப சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னா எல்லா முறையும் டிஎம்கே தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி திமுக கோட்டை எப்படி அவினாசி வந்து ரெட்டலையோட கோட்டையா இருக்குன்னு சொல்லி சொன்னோமோ, அது மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் எப்படி ரெட்டலையோட கோட்டையா இருக்குன்னு சொன்னோமோ, அது மாதிரி மன்னார்குடிக்கு வந்து திமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு. அங்க வந்து டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு அவருடைய மகன் அவர் வந்து போட்டிட்டார். அவர் வந்து இனிஷியலா தபால் வாக்குகள்ல முன்னிலை பெற்றாருங்க பார்க்கும். பிறகு இப்போ வந்து அங்க வந்து வேற இடத்துல ஒரு வேற கட்சி முன்னிலை பெறுகிறது, தாவேகா முன்னிலை பெறுகிற பார்க்கும், அவர் பின்னாடி சந்திக்கிற பார்க்கும். இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரலாம். நம்ம வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்துட்டு இருக்கோம். மும்முனை போட்டி ரொம்ப வலுவா ஸ்ட்ராங்கா நிற்கும் போது இந்த மாதிரியான சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இது வந்து இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் தான். இது வந்து ஓப்பனிங் தான், இது ஃபினிஷிங் இல்ல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இப்பதான் முதல் ரவுண்டே ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு. முதல் ரவுண்டே முழுசா வரல. டேலி பாத்தீங்கன்னா தெரியும் 234 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்காது. ஏன்னா 234 நம்பர் பெறதுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கான ரவுண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இன்னொரு 100 தொகுதிகளுக்கான ரவுண்ட்ஸ் வர வேண்டி இருக்குங்கிற பார்க்கணும். சோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப டஃப்பான ஃபைட் போயிட்டு இருக்கு பார்க்கணும். இப்ப நிலைமைக்கு நம்ம பேசிக்கிட்டு தருணத்துல திமுக கூட்டணி 3வது இடத்திலும், அதிமுக கூட்டணி 2வது இடத்திலும், தாவேகா தனிப்பெரும் கட்சியாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். தற்போதைய நாளிலும் தாவேகா வந்து முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா பல அமைச்சர் பெருமக்கள், ரொம்ப முக்கியமா பல அமைச்சர் பெருமக்கள் இந்த மாதிரி பின்னாடி சந்திக்கிறாங்க. வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கிறோம். இது வந்து கருணாஸ் திமுக கூட்டணியில வந்து சிவகங்கையில பின்னாடி சந்திக்கிறார். அங்கேயும் தாவேகா முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். துரைமுருகன் பின்னாடி சந்திக்கிறாரு, ராஜகண்ணப்பன் பின்னாடி சந்திக்கிறாரு, ஸ்டாலின் பின்னாடி சந்திக்கிறாரு, தாமு அன்பரசன் பின்னாடி சந்திக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து பின்னாடி சந்திக்கிறாரு. ரொம்ப பெரிய அண்ட் வேலு பின்னாடி சந்திச்சாரு. இது மாதிரி KN நேரு பின்னாடி சந்திச்சாரு. இப்படி யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷன் கொடுப்பாங்களோ அவர்களுடைய தொகுதி எல்லாம் வெற்றிங்கிறது வந்து குழப்பமே கிடையாதுங்கிற மாதிரி இருந்துச்சோ. அங்க வந்து ஒரு பெரிய வித்தியாசமா நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து செல்வ பந்தைகள் வந்து 3வது இடத்துல போய் நிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம காத்திருக்கு பார்க்கிறோம். இது இனிஷியல் ட்ரெண்டிங் தான். இந்த ட்ரெண்ட் ஒரு ஃபைனல் நம்பரா நம்ம பாத்திர முடியாது. இன்னும் லாங் வே டு கோ. சார், ஆலங்குடியில் வந்து அமைச்சர் மெய்யநாதன் முன்னிலை, சில அமைச்சர்கள் முன்னிலை வகிக்கிறதுல இவர் வந்து முன்னிலையில் இருக்காரு. வில்லிவாக்கம் முதல் சுற்றில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலை அப்படிங்கிற பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. கார்த்திக் மோகன் அங்க வந்து போட்டியிட்டார் திமுக சார்பா. அங்க வந்து ஆதவ் அர்ஜுனா டிவிகேவோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அங்க வந்து இப்போ வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு வில்லிவாக்கம் தொகுதியில. சென்னையில் வந்து திமுக தாவேகா வந்து எப்படி பிரேக் பண்ணும் நம்ம வந்து ஓட்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து வில்லிவாக்கம்ல வந்து மேஜர் பிரேக் த்ரூவா திரு ஆதவ் அர்ஜுனா வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோம்னா 63, 52, 40 அப்படின்னு போய்கிட்டு இருக்கு, ரொம்ப க்ளோஸா. திருச்சி கிழக்கில் தொடர்ந்து வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காரு. வில்லிவாக்கம்ல நம்ம இப்போ பார்த்தோம் ஆதவ் அர்ஜுனா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. கேரளம்ல வந்து காங்கிரஸ் 80 இடத்துலையும் CPM 55 இடத்துலையும் லீடிங்ல இருக்கு. அஸ்ஸாம் ரொம்ப கிளியர் பிக்சரா வந்துட்டு இருக்கு. பாஜக வந்து அங்க 68 தொகுதிகளையும் காங்கிரஸ் 21 தொகுதிகளையும் முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. ஆலங்குடியில வந்து அமைச்சர் மெய்யநாதன் முன்னிலையில இருக்காரு. தாவேகா இப்ப வந்து 65 இடத்துல லீடிங் அப்படின்னு வந்திருக்கு. அதிமுக 52 இடத்துலயும், திமுக 40 இடத்திலும் லீடிங்ல இருக்கு. திமுக வந்து இப்போதைக்கு 3வது இடத்துல இருக்கு. ஆனா வந்து நம்ம ஆசிரியர் சொன்ன மாதிரி இது வந்து முதல் சுற்று தான், நிலைமை வந்து எப்படி வேணாலும் மாறும். ஸோ இப்போ வந்து DMK இருந்தது, அதுக்கப்புறமா ADMK வந்தது, இப்போ வந்து தாவேகா வந்து முதல் இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். கேரளம் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. ஸோ ரொம்ப பரபரப்பாக இங்கே போயிட்டு இருக்கிறதுல எக்ஸிட் போல் மாதிரியே கணிக்க முடியாத அளவுக்கு தமிழகம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. மற்ற 4 மாநிலத்திலையும் கிளியர் பிக்சர் நம்மளுக்கு வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. தமிழகத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மும்முனை போட்டி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தாவேகா 67 பிரேக் போயிட்டு வந்தனால அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்தலாம். நம்ம ஒட்டுமொத்தமாக
கேரளத்தில் வந்து 81 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெறுகிறது. ஆட்சியை பிடிப்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. 56 தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பின்னடைவு சந்திக்கிறாங்க. 56 இடதுசாரி முன்னணிகள், 81 காங்கிரஸ் கட்சி கூட்டணி பார்க்கிறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா 141 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 104 தொகுதியில், கிட்டத்தட்ட 36 தொகுதியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் பின்னடைவு சந்திக்கிற பார்க்கிறோம். ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பின்னடைவு சந்திக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேரளத்தில் பின்னடைவு சந்திக்கிறது. கேரளத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து முன்னிலை சந்திக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதியில் முன்னிலை வைக்கிறது. 56 மன்னிக்கிறோம் 20 தொகுதிகள் மேல 56 81 அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் காட்டி இருக்காங்க பார்க்கிறோம். அதே போல வந்து அஸ்ஸாம்ல வந்து ரொம்ப கிளியரா வந்து 68 23 அப்படிங்கிற பின்னணி எண்ணிக்கை பார்க்கிறோம். காங்கிரஸ் கூட்டணி வந்து 23 தொகுதியில் மட்டுமே முன்னிலை வைக்கிறது. அஸ்ஸாம்ல 68 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளியரான எட்ஜ் வைக்கிற நம்ம பார்க்கிறோம். அதே போல வந்து இங்க 105 142 அப்படின்னு பாஜக கூட்டணி வெஸ்ட் பெங்கால்ல கிளியர் பிக்சரோட முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து பெரிய அளவுல அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெறுகிறது. கிளியர், நோ டவுட். அஸ்ஸாம்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெறுகிறது. கிளியர், நோ டவுட். கேரளத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி எட்ஜ் எடுக்குது. இன்னைக்கும் இன்னமும் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கிறது. அதிலேயும் ஒன்றும் குழப்பம் இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 30-40 தொகுதியில் முன்னிலை வைக்கிறாங்க. அதிலையும் குழப்பம் இல்லை. பட் என்ன பார்க்கணும், தமிழ்நாடு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல அதிர்ச்சிகளை, பல ஆச்சரியங்களை கொடுத்துட்டே இருக்கிற பார்க்கிறோம். மாறி மாறி வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் முதல் சுற்றுல வந்து பின்னடைவு சந்திக்கிறார் பார்க்கிறோம். தொகுதி மாறி திருநெல்வேலியிலிருந்து சாத்தூருக்கு வந்தார், அங்க பின்னடைவு சந்திக்கிற பார்க்கிறோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்டஸ் தான், ஸ்டேட்டஸ் தான் பார்க்கிறோம். திமுக கூட்டணி தற்போது தமிழ்நாடு அளவுல வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கிறது. 41 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு முழுக்க 57 தொகுதியில முன்னிலை பெறுகிறது பார்க்கிறோம். தாவேகா தனித்து தனிப்பெரும் கட்சியாக 69 தொகுதியில முன்னிலை வரக்கூடிய பார்க்கிறோம். பயங்கர ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷன் உள்ள கொடுத்திருக்காங்க பார்க்கிறோம். வந்து தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்து 69 தொகுதியில முன்னிலை வந்திருக்க பார்க்கிறோம். வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், லால்குடியில அதிமுகவுடைய வேட்பாளர் முன்னிலை வைக்கிறாங்க. தர்மபுரியில பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை வகிக்கிறாங்க. அங்க வந்து தேமுதிக அகைன்ஸ்டா அவங்க வந்து போட்டி போட்டாங்க. அங்க வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க வந்து முதல் சுற்றுல பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, திரு அன்புமணி அவர்களோட மனைவி முன்னிலை வகிக்கிறாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்லி திருச்சுலியில அமைச்சர் தங்கம் தென்னரசு பின்னடைவு சந்திக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல திருச்சுலி தொகுதி அப்படி வச்சிருக்காரு. அங்க லோக்கல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டஸ் இருக்காரு. இப்ப கூட இளைஞர் அணிக்கான ஒரு மாநாட்டை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தின போது, உதயநிதி அவர்கள் நடந்த போது அங்க வந்து ரொம்ப கடுமையான கூட்டத்தை காட்டியிருந்தாங்க. அதனால வந்து நாங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிடைத்தாங்க. அங்க வந்து திரு தங்கம் தென்னரசு, திரு கே.கே. ராமச்சந்திரன் அவர்கள்லாம் வந்து பின்னடைவு சந்திக்கிற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது பொது புத்தியில இருந்தது. பட் அங்க பாத்தீங்கன்னா திரு தங்கம் தென்னரசு பின்னடை சந்திக்கிறார் பார்த்தோம். ஆலங்குடியில அமைச்சர் மையநாதன் வந்து முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். வில்லிவாக்கத்துல தாவேகா வேட்பாளர் ஆதவர்ஜுனா முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். கார்த்திக் மோகன் முதல்ல முன்னிலை வச்சிருந்தாரு, இப்ப ஆதவர்ஜுனா முன்னிலை வைக்கக்கூடியது பார்க்கிறோம். ராணிப்பேட்டையில எல்லாம் அரக்கோணம் ராணிப்பேட்டை 2 இடத்துல வந்து தாவேகா முன்னிலை வகிக்குது. ஷோலிங்கர்ல வந்து எக்ஸ்பெக்டட் பாமக முன்னிலை வகிக்குது. ஆற்காட்டில் வந்து அதிமுக முன்னிலை வகிக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே திருச்சியில் 2 இடத்துல வந்து தாவேகா வந்து முன்னிலை வகிக்குது. 2 இடத்துல வந்து அதிமுக முன்னிலை வகிக்குது. ஒரே ஒரு இடத்துல தான் வந்து திமுக முன்னிலை வகிக்குது. திருச்சி வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து எல்லாமே அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்த இடத்துல 2 இடத்துல அதிமுகவும், திருச்சி கிழக்குல வந்து திரு விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான முன்னேறி எடுக்கிறார் பார்க்கிறோம். திரு இனிகே விருதுராஜா வந்து பின்னாடி சந்திச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்குறாரு பார்க்கிறோம். அதே மாதிரி 2000 ஓட்டுக்கு மேல வந்து கே.என். நேரு திருச்சி மேற்குல பின்னாடி சந்திக்கிறார் பார்க்கிறோம். திருச்சி மேற்குல சிட்டிங் மினிஸ்டரா இருக்கக்கூடிய திரு கே.என். நேரு பின்னாடி சந்திக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா 2000 ஓட்டுக்கு மேல வந்து டிஃபரன்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் 14,000 வாக்குகள் 2000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல திரு கே.என். நேரு பின்னாடி சந்திக்கிறார். ஸ்ட்ராங் மேன், திருச்சி மலைக்கோட்டையின் மா மன்னர் என்றெல்லாம் சொல்லப்பட்ட திரு கே.என். நேரு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பின்னடைவு சந்திக்கிறார் 2000 ஓட்டுக்கு மேல. அதே மாதிரி திருச்சி கிழக்குலையுமே இனிகே இருதராஜ் சிட்டிங் எம்எல்ஏ வந்து முந்தி திரு விஜய் அவர்கள் அங்க முன்னிலை பெறுறாங்க பார்க்கிறோம். பெரம்பூர்லயும் இங்கே 2 இடத்துலயுமே முன்னிலை பெறுறாங்க பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் வந்து நிக்கிற பார்க்கிறோம். சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தாவேகா வந்து இன்னும் அக்கௌண்டே ஓபன் பண்ணல சார். அவங்க இன்னும் ஒரு தொகுதியில் கூட அங்க வந்து முன்னிலை வகிக்கலாம். புதுச்சேரியில என்ன கணக்கு நடந்துச்சுன்னா அவங்க வந்து திரு ரங்கசாமி அவரோட என்ஆர் காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சிருந்தாங்க நம்பிக்கையில் இருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ரங்கசாமி அவர்களை கழட்டி விட்டுட்டு ஜோசப் சார்லஸ் மார்டினோட கூட்டணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதனால திரு ரங்கசாமி கோச்சிட்டு கூட்டணி வைக்கும்போது நம்ம பாதிக்கு பாதி வச்சுட்டு இவங்க வந்துலாம் பார்த்தாங்க. அதனால வந்து களப்பணி தமிழ்நாட்டில் பண்ண அளவுக்கு பண்ண முடியல. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாரு. அதுவுமே கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிரச்சாரம் பண்ணனால அங்க வந்து பெருசா வந்து
வந்து மக்கள் திரள கொண்டவங்க, பட் அங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துச்சு. பட் வந்து அவங்க புதுச்சேரியில் வந்து நம்ம ஈஸி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தபோது அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியலங்கிற நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங். புதுச்சேரியில் அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். வேற தமிழ்நாட்டில் வந்து தாவேகா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் 1 கட்சியாக தற்போது வரை நிற்க பார்க்குறோம். இன்னுமே திரும்ப நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், இது வந்து இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் தானே தவிர ஃபைனல் நம்பர்ஸ் கிடையாது. ஏன்னா இனிஷியல் நம்பர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல் ரவுண்ட் 2 ரவுண்ட் பார்க்கணும். இப்போ கூட இன்னமும் கூட நீ டேலி பார்த்தீங்கன்னா 170 180 தொகுதிக்கு தான் வந்து டேலி வந்திருக்குமே தவிர 234 தொகுதிக்கான டேலி வந்திருக்காது. ஏன்னா இப்பதான் இனிஷியல் ரவுண்ட்ஸ் வந்து நிறைய தொகுதியில் வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க மேற்குல 4வது சுற்றில் அமைச்சர் கே நேரு பின்னடைவு அப்படிங்கிற பிரேக்கிங் வந்திருக்கு சார். ஓகே, 4வது சுற்றிலும் அமைச்சர் கே நேரு பின்னடைவு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அண்ட் துரைமுருகன் அவர்களும் தொடர்ந்து பின்னடைவில் இருக்காரு அப்படின்னு வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப சர்ப்ரைசிங். கோவை தெற்கு தொகுதியில 2வது சுற்றிலும் செந்தில் பாலாஜி முன்னிலை வைக்கிறார் பார்க்கிறோம். கோவையில போய் வந்து கரூர்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி திரு செந்தில் பாலாஜி அங்க போய் தமிழ்நாடு முழுக்க பார்க்கப்பட்ட ஒரு கேண்டிடேட். அவர் வந்து அங்க போயிருந்தாரு, அவரை முன்னிலை வைக்கிறாருங்கிற பார்க்கிறோம். அமைச்சர் துரைமுருகன் தொடர்ந்து பின்னாடி கடந்த முறையே வந்து நம்முடைய கருத்து கணிப்புகளோட தொகுதி வாரியான அனாலிசிஸ்ல கூட நம்ம திரு துரைமுருகன் வந்து வெற்றி வாய்ப்பு இழப்பாருன்னு தான் போட்டிருந்தோம். அமைச்சர் தங்கம் தென்னரசு பின்னாடி சந்திக்கிறார். ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமா பார்க்குது. கோவை தெற்குல 2வது சுற்றிலும் செந்தில் பாலாஜி முன்னிலை வைக்கிறார். அமைச்சர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்னடை சந்திக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு திருச்சுழி தொகுதியில் பின்னடை சந்திக்கிறார். ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் வந்து முதல் சுற்றுல மெய்யநாதன் முன்னிலை வைக்கிறார். இன்னொரு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வந்து ஒரத்தநாடுல பின்னடைவு சந்திக்கிறார். அங்கேயும் வந்து தாவேகா வந்து முன்னிலை வகிக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஒரத்தநாடுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து திமுக போனவர் திரு வைத்தியலிங்கம் அங்க வந்து, அதனால வந்து அதுவுமே இந்த கோபிச்செட்டிப்பாளையம் போல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஏற்பட்டுச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகா போனாரு. அது போல வந்து ஒரத்தநாடு தொகுதியில் ஒரத்தநாடுல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல இருந்து ரொம்ப முக்கியமா டாப் 4 டாப் 5 அவர் இருந்தாரு. அப்ப வந்து அவர் ஒரத்தநாடுல வைத்திலிங்கமே போன பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தாமதமா முடிவெடுத்து என்ன செய்யறது தெரியாம ரொம்ப தாமதமா முடிவெடுத்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் திரு வைத்திலிங்கம் அவர்கள். சசிகலா அவருடைய ஆசி பெற்றவர் வந்து, சசிகலா அவருடைய நல்ல நட்பு எப்பயுமே இருந்துச்சு. சோ சசிகலா அவர்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்களுடைய வைத்திலிங்கம் இருந்தார். அப்புறம் கடைசியில் போய் திமுக சேர்ந்தார் பார்க்கிறோம். நாசர் அவர்களும் பின்னடைவு அப்படிங்கிற பிரேக்கிங் வந்திருக்கு. ஆவடி நாசர் வந்து பெரிய சர்ப்ரைஸ் இல்ல, அவர் வந்து அமைச்சர் பதவியில் வந்து இறக்கப்பட்டாரு, திருப்பி சேர்க்கப்பட்டாரு. அவரும் சரி இவர் நம்ம செஞ்சி மஸ்தானும் சரி 2 பேருமே வந்து இறக்கி ஏத்தி பண்ணாங்க. அதனால வந்து அந்த இடங்கள்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நமக்கு இல்ல. வந்து அவருக்கான வாய்ப்பு வந்து கட்சிக்குள்ளேயே பெரிய குட்வில் இல்லைங்கிற போது நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் இருக்கு. துரைமுருகன் வந்து எதிர்பார்க்கப்பட்டதான் அவர் பெரிய பின்னர் சந்திக்கார் பார்க்கிறோம். அதே மாதிரி திரு செந்தில்குமார் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப முன்னிலை வைக்கிறார் பார்க்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாக்குகள் வித்தியாசத்துல செந்தில் பாலாஜி முன்னிலை வைக்கிற பார்க்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓவராலா நம்ம பார்க்கும்போது காரைக்குடியில இன்னமும் வந்து VS பாபு அவர்கள் தாவேகா அவர் தான் வந்து முன்னிலை வகிக்கிறாரு. பிரபு காரைக்குடியில இல்ல சார், கொளத்தூர்ல ஸ்டாலின் இன்னும் பின்னடைவு சந்திச்சிட்டு இருக்காரு. தாவேகா வேட்பாளர் தான் வந்து அங்க வந்து முன்னிலையில இருக்காரு. பெரம்பூர்ல விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட 3000 வாக்கு வித்தியாசத்துல வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்காரு. பெரம்பூர்ல 78 65 43 அப்படிங்கிற கவுண்ட் இப்ப இருக்கு. போடி நாயக்கனூர் முதல் சுற்றில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னடைவு. போடி நாயக்கனூர்ல ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு அப்படிங்கிறது ஷாக்கிங்கா இருந்தாலும் அவர் இப்ப வந்து திமுக சார்பா போட்டிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திமுக சார்பா போட்டிடுற ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர்ல அங்க பின்னடைவை சந்திச்சிருக்காரு. தாவேகா அங்க வந்து முன்னிலை வகிக்குது. ஏடிஎம்கே அங்க வரல. அது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப முக்கியமா கவனிச்சோம். அந்த இடத்துல வந்து ஒரத்தநாடுல எப்படி திரு வைத்திலிங்கம் சொன்னமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ போடி நாயக்கனூர்ல பாக்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே கோட்டையா தேனி இருந்துச்சு. எல்லாமே ஆண்டிப்பட்டில வந்து எம்ஜிஆர் போட்டிட்டு இருந்தாரு, ஆண்டிப்பட்டில ஜெயலலிதா போட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தேனி மாவட்டமே வந்து அதிமுக கோட்டையா இருந்துச்சு. அங்க தங்க தமிழ் செல்வன் ஏற்கனவே போய் திமுக சேர்ந்தாரு. பிறகு பின்னாடியே போய் இவரும் போய் சேர்ந்தாருங்கும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் ஏற்படுத்துச்சு. இனிமே அந்த இடத்துல வந்து அதிமுக ஃபியூச்சர்ல பார்க்கும்போது 2 பேர் சண்டையில அடுத்தவங்க வந்து முன்னாடி நிற்பாங்கிற மாதிரி இவங்க வந்து முன்னாடி நிக்கிற பாக்குறோம். நம்ம வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி சந்திக்கிறார் பாக்குறோம். இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரத்தநாடுல எப்படி வைத்திலிங்கம் அவர்கள் வந்து மாறி போய் பின்னாடி சந்திச்சாரு, அதனால வேற ஒருத்தர் லாபமா போச்சு. அது மாதிரி வந்து பாக்குறோம் திரு நாசர் அவர்கள் தொடர்ந்து பின்னாடி பாக்குறோம். ஓவராலா தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக 67 தொகுதியிலுமே அதோட ஒரு 10 தொகுதி மட்டுமே பின்னாடி சந்தித்து அதிமுக கூட்டணி 67 தொகுதியிலுமே, திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நம்பர் 1 33 தொகுதி, நம்பர் 2 23 தொகுதி என்று 44 தொகுதியில தான் திமுக கூட்டணி முன்னிலையை சந்திக்கிற பாக்குறோம். நம்ம
நம்ம வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் வந்துட்டு இருக்கு. பல மாநிலங்களில் கிளியர் பிக்சர் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பயங்கர சர்ப்ரைசஸ் வந்துட்டு இருக்கு. எது நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது. ஒரு உண்மையிலேயே சினிமா பார்த்த மாதிரி ஜனநாயகன் படத்தை பார்த்த மாதிரி ஜனநாயகன் படத்துல வந்து அந்த வாட்ஸ்அப்ல பார்த்த குரூப் எல்லாம் தாண்டி உண்மையிலேயே வந்து ரிலீஸ் வந்து நெயில் பீட்டிங் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களே அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் வந்துட்டு இருக்கு. தர்மபுரியில முதல் சுற்றுல சௌமியா அன்புமணி அதெல்லாம் வந்து கோட்டை அவங்க எல்லாம் வந்து முன்னிலை பெறணும். அந்த முன்னிலை பெறலன்னு தான் ரொம்ப சர்ப்ரைசிங்கான நியூஸ். அந்த இடத்துல வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடலூர்ல முன்னிலை பெறுகிறாரு. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்ல. அவர் வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரண்டஸ் வச்சிருந்தாரு. நம்ம வந்து குறிஞ்சிப்பாடி தொகுதியில திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அங்க முன்னிலை பெறக்கூடிய பின்னணி சந்திக்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டவர். அங்க வந்து ஜெயிச்சுறாரு ஒன்னும் குழப்பம் இல்லங்கிற மாதிரி அங்க ஒரு பின்னணி சந்திக்க பார்க்கிறோம். அங்க ரெண்டு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்ததுனால தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எமர்ஜ் ஆகி அங்க வந்து லீடிங்ல இருக்கு. நீங்க சொன்ன ஐபி அவர்களோட பையனும் திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு பேருமே ஒரே ரெண்டு பெரிய ஷாட்ஸ் ஒரு இடத்துல போட்டியிடுறதுனால அங்க வந்து தாவேகா முன்னிலையை வகிச்சிட்டு இருக்கு. சேப்பாக்கம்ல தொடர்ந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற பிரேக்கிங்கும் வந்துகிட்டு இருக்கு. 79 இடத்துல தாவேகா முன்னிலை. திமுக சர்ப்ரைசிங்லி எக்ஸிட் போல்ஸ்ல 6 எக்ஸிட் போல்ஸ்ல கிட்டத்தட்ட 4 எக்ஸிட் போல் வந்து டிஎம்கே அலையன்ஸ் தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்க ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா டிஎம்கே 3வது இடத்துல இருக்கு, ஏடிஎம்கே 2வது இடத்துல இருக்கு, தாவேகா முதல் இடத்துல இருக்கு. ஒரே ஒரு எக்ஸிட் போல் தான் வந்து தாவேகாக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். பட் இன்னும் இது வந்து ஃபைனல் இது இல்ல அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய சுற்றுக்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வச்சு நம்மளால ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இன்னும் நிறைய கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எக்ஸிட் போல்ஸ் எந்த அளவுக்கு இதுவா இருக்கு அப்படிங்கறத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு வங்கம்ல பாஜக முதல் முறை அதிரி உதயா ஒரு வெற்றி அமைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து அங்கே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. எஸ்ஆர் பிரச்சனைலாம் நிறையா வந்தது. அதை எல்லாத்தையும் மீறி சரி பண்ணி பாஜக வந்து அங்கே வந்து நல்ல லீடிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம கேரளத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டணி 83 தொகுதியில முன்னிலை பெறுகிறது. இடதுசாரி கட்சிகள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உட்பட 54 தொகுதியில் முன்னிலை பெறுறாங்க. பாஜக 2 தொகுதியில முன்னிலை பெறுகிற பார்க்கிறோம். கேரளத்தை பொறுத்த அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெறுகிறது கிளியரா இருக்குது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த அளவுக்கு நீங்க குறிப்பிட்ட அளவுக்கு 144 தொகுதியில ஒட்டுமொத்தமா 292 தொகுதி இருக்கக்கூடிய இடத்துல 144 தொகுதிகளில் கிளியரா பாஜக முன்னிலை வைக்கிறது பார்க்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் பின்னடைவை சந்திச்சு 107 தொகுதியில வந்திருக்காங்க பார்க்கிறோம். இப்பவே வந்து எலெக்ஷன் கமிஷனை பத்தியும் மத்திய அரசு பத்தியும் மோடி பத்தியும் அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கிற பார்க்கிறோம். அஸ்ஸாம்ல ரொம்ப கிளியரான பிக்சர் கிடைக்குது. 79 தொகுதியில இந்திய கூட்டணி ஒட்டுமொத்தமான 107 அது வந்து 27 தொகுதியெல்லாம் காங்கிரஸ் கட்சி. சோ வந்து அஸ்ஸாமை பொறுத்த அளவுக்கு 79-27 அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எந்த குழப்பமும் இல்லாம அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. ஹேமந்த பிஸ்வா சர்மா மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பார் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல நம்ம வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். கேரளத்துல ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கேரளத்தில் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வந்து காங்கிரஸ் கட்சி எடுக்கணும். புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப கிளியரான எட்ஜ் எடுக்கிறாங்க. 22 தொகுதிகளை முன்னிலை வைக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து 6 தொகுதிகளை முன்னிலை. சோ கேரளத்துல ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டே வருது. நல்ல டிஃபரன்ஸ் கூட்டிட்டே வருது பாக்குறோம். பெண்ணகரத்துல வந்து பெண்ணாகரம் வந்து பாமகல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போன தமிழ்குமரன் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அங்க வந்து பாமக வந்து முன்னிலை வகிக்குது அப்படிங்கறத பார்க்கிறோம். பெண்ணாகரம் வந்து பாமகவுடைய கோட்டை. அங்க வந்து பை எலெக்ஷன் நடந்திருக்கு. நிறைய முக்கியமான தொகுதி பாமகவுடைய கோட்டை. அங்க வந்து திரு ஜி.கே. மணி அவருக்கும் திரு இவருக்கும் நம்ம வந்து அன்புமணி ராமதாஸ் தான் போட்டி ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு அவங்க தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் தான் ஜி.கே. தமிழ்குமரன். அவர் வந்து பாமக இருந்தவர் தான். அவரை இளைஞரணி செயலாளர் ஆக்குறதுல தான் அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவர் இப்ப ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி சொன்னனால திரு ஜி.கே. மணி அவர்கள் தான் இந்த பாமக பிளவுக்கே காரணம் அளவுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்க்கிறோம். அவருடைய மகன் திரு ஜி.கே. மணி அவருடைய மகன் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் தான் வந்து இந்த இடத்துல பெண்ணாத்துல போட்டிடுறாரு. திடீர்னு 11th ஓவர்ல காங்கிரஸ் என்ன வந்து பாமக கட்டாயமா வந்து சீனியர் ஐயா வச்சுட்டு ஐயா பாமக அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை வச்சு வெற்றி பெற முடியாது. அதனால காங்கிரஸுக்கு போனாரு. காங்கிரஸ் போய் சீட்டும் கையோட வாங்கிட்டாரு. ரொம்ப சர்ப்ரைஸ். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டி. ஏன்னா வந்து அங்க வந்து இதே மாதிரியான ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பாமகவும் பாமக ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய திரு ஜி.கே. தமிழ்குமரன் போட்டியிடும் போது வேற யாரா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி பாமக கோட்டை அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலுவான மும்முனை நான் சொன்னேன் பாத்தீங்களா. ஒரத்தநாடுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கும். இது மாதிரி மும்முனை போட்டிலாம் வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் காத்திருக்குன்னு பாக்குறோம். மயிலாப்பூர்ல அடுத்த சர்ப்ரைஸ் காத்திருக்கு சார். மயிலாப்பூர்ல வந்து வேலு அப்படிங்கிற ஒரு திமுக போட்டிட்டாரு. தமிழிசை அவர்கள் போட்டிட்டாங்க.
அங்க வந்து வெங்கட்ரமணன் தாவேகா வேட்பாளர், அவர் வந்து முதல் சுற்றுல முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கறது பாக்குறோம். நம்ம வந்து தாவேகா வந்து பொருளாளரா ஆமா தாவேகாவோட பொருளாளர் இருக்காரு. திரு விஜய் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து மயிலாப்பூர்ல பிராமின் கேண்டிடேட்டா வந்து அங்க போட்டுருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலையில இருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. சோ தாவேகா ஆபியஸா பாக்குறோம்ல, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க 89 தொகுதியில தாவேகா முன்னிலை வைக்கிறது. இரண்டாம் இடத்துல 65 தொகுதியில வந்து அதிமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 49 தொகுதியில திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறங்கிற பாக்குறோம். நம்ம வந்து தாவேகா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்தை எடுக்கிறாங்க. 1911 வாக்குகள் பெற்று போடி நாயக்கனூர்ல திரு ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு சந்திக்கிறாருங்கிற பாக்குறோம். வந்து ஓ பன்னீர்செல்வம், செல்வ பெருந்தகை, திரு ஏவ வேலு, திரு KN நேரு, ஒரத்தநாடு வைத்திலிங்கம், இது மாதிரி பல ஆச்சரியமான நம்பர்கள் வந்து இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே பட முடியாத போது அவங்க பெரிய பின்னடைவு சந்திக்கிறார் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில விஜய பிரபாகர் வந்து விருதுநகர்ல வந்து முன்னிலை பெறுகிறார் பார்க்கிறோம். அவர் வந்து கடந்த முறையே வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மக்களவை தொகுதியில 2004 கடுமையான போட்டியை ஏற்படுத்திட்டு வந்து அவர் தான் லாஸ்ட்ல வந்து கடைசி சோல்ஜர் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான போட்டி ஏற்படுத்தாரு. தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சாங்க. திருவெரும்பூர்ல அன்பில் மகேஷ் அவர்களும் 280 வாக்கு வித்தியாசத்துல இன்னும் வந்து பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷ் திருவெரும்பூர்ல பின்னடைவை சந்திப்பாரா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. அங்க வந்து அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு. எல் முருகன் அவர்களும் அவினாசியில வந்து தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்க. சென்னையில வந்து 16 தொகுதி இல்ல 15 தொகுதி இல்ல தாவேகா முன்னிலை. தாவேகா வந்து சென்னையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே எஸ்டிமேட் பண்ணது. அப்படி இருக்கும்போது சென்னையில வந்து 16 தொகுதியில 15 தொகுதியில வந்து தாவேகா முன்னிலை எடுத்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம்ல தாவேகால முன்னிலையில இருக்காரு. நம்ம ஆனந்த் அவர்களும் வந்து டி நகர்ல வந்து முன்னிலையில் இருக்காரு. தாவேகா வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் சென்னையில் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா முன்னிலையில் இருக்காங்க. தாவேகா வந்து சென்னையில் ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் கொடுக்கும், நல்லா வரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த இது டவுட்டும் இல்லை.